அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் உள்ள அனைத்து நூலகத்திலையும் ஏழை மக்கள் படிக்கிறாங்க, வயசானவங்க படிக்கிறாங்க. கடந்த 2 மாதங்களா மாலை மலர், காலையில் உள்ள முக்கிய காலை நாளிதழ் இதெல்லாம் 2 மாசமா எந்த லைப்ரரியும் வரல. ஆனா ஆளுகின்ற அரசாங்கம் தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல இலவசமா ஸ்வீட்டையும் பட்டாசையும் எம்எல்ஏ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பணம் இருக்குது. ஆனா இங்க இருக்கிற லைப்ரரியில ஒரு சாதாரண ஒரு நம்பர் வாங்கிறதுக்கு பணம் இருக்கு. நான் பாராளுமன்றத்துக்கு முன்னாடியே சொன்னேன், தேர்தலில் மக்கள் ரொம்ப கோபமாகறாங்க. உங்களால நீங்க என் மேல கோபப்படுவீங்க சொல்றது. ஆனா எல்லா மக்களும் உங்க மேல கோபமாகறாங்க. குடிக்கிறதுக்கு வசதியை ஏற்படுத்திருக்கீங்க, ஆனா படிக்கிறதுக்கு வசதியை நீங்க ஏற்படுத்தல. ஒரு கேவலமான செயல்னால மாலை மலர் மாலை மலர் பண்ணலாம் 4 ஒரு 2000 ரூபாய்க்கு நான் மாசம் வாங்கிட்டு வருவோம். ஆனா பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை லைப்ரரி எல்லாம் வாங்கிட்டு வருவோம். நான் மக்கள் வழிபடுத்த வல்லடி இயக்குநர்கள் சொல்றேன், ஏராளமான பணத்தை நீங்க செலவு பண்றீங்க. சட்டமன்றத்துல பூ பீ செலவு பல லட்சம் செலவு பண்ணிக்கிறீங்க. தீபாவளிக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் இலவசமா நிறைய ஸ்வீட் தெரியுங்க. ஆனா அந்த லைப்ரரி மோசமா இருக்கு. அதாவது நீங்க படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அரசாங்கம் யாரும் படிக்கக்கூடாது, படிச்ச உங்களுக்கு பிரச்சனை, அதனால நீங்க மாடு மேய்க்க சொல்றீங்க. இன்னைக்கு நாங்க சொல்றோம், இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அத்தனை நூலகத்திலையும் நீங்க ஏழை மக்கள் படிக்கக்கூடிய மாநில உடனடியா இயக்குனர் முதலமைச்சர் சரிப்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்க மேல மீண்டும் சொல்றேன், மக்கள் தொடர்ந்து கோபப்படுறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் லைப்ரரி மட்டும் கிடையாது, இன்னும் ஏராளமான விஷயம் இருக்குது. இது நானே வரல, வாசகர்லாம் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருந்தாங்க. உடனடியா லைப்ரரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற புக்கை விட கம்மியா இருக்கு. ஃபுல்லாவே மிக முக்கியமான பொழுதுபோக்கு இந்த மாநிலத்துல குடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் தெரியுங்க, ஆனா படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் காரணம் எல்லாருடைய வேண்டுகோள். உடனடியாக லைப்ரரிக்கு தேவையான விஷயத்தை